ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நமக்கு நடந்த அதிசயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த கடவுளை கும்பிட்றதா இருந்தாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளை நம்ம எப்படியெல்லாம் வடிவமைக்க முடியுமோ, இல்லை அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வடிவத்தை கொடுக்க முடியும். அப்படி நடந்தது தான் எனக்கும். நான் சின்னதாக வரலட்சுமி நோன்பு செய்யணும்னு ஆசைப்பட்டது. கொஞ்சமாக அவ்வளவு அழகாக காட்சி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் என்னோட தெரிஞ்ச ஒருத்தங்க குழந்தை வரத்திற்காக கடவுளை வேண்டிக்க வந்தாங்க. அவங்களுக்கு போடுற வளையல நான் அம்மன் கையில் போட்டு வச்சுட்டு அவங்க வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கிறத நான் உணரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்த தருணத்தில் அம்மன் நடத்தின அந்த ஒரு அற்புதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிக்கலாம்ல. என்ன நடந்தது அப்படின்னா, அம்மனே அருள் கொடுத்தாங்கங்கிறது தான் உண்மை. அவங்க கிளம்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க வச்ச உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த ஃபோட்டோவில் கடவுளுக்கு பின்னாடி நான் வரைஞ்சி வச்சுருந்த ஒரு அம்மனோட மாரியம்மனோட படம் அது. அந்த படம் நான் டிவிக்கு மேலே உள்ளே வச்சுருந்தேன். அந்த படம் அப்படியே பறந்து அம்மன் காலடியில் விழுந்தது. என்ன ஒரு அதிசயம் இல்லைங்க. ஆமாம், இந்த மாதிரி எல்லாமே முருகரும் நடத்துகிறாரு. அவங்க தாயான மாரியம்மன்னா என்ன, மீனாட்சி அம்மன், பார்வதி அம்மன் எல்லாரும் ஒரே அம்மன் தான். உருவங்கள் தான் வேறு தவிர எல்லாமே கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ரொம்ப பிளஸ்ஸிங்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.